2 நாட்களுக்கு முன்னதாக புதுக்கோட்டையில் தண்ணீர் பந்தலை கோடை காலத்திற்காக முதலாக மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆணைக்கிணங்க புதுக்கோட்டையில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தலை திறந்து வச்சுட்டு பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களை உங்களை பார்த்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். அதில் நான் சொன்ன முதல் பாயிண்ட் தமிழ்நாடு முழுக்க வெப்ப அலை வீசுகிறது, உச்சி வெயில் மண்டையை பிளக்கக்கூடிய அளவிற்கு கடுமையாக இருக்குது, ஸ்ட்ரோக் வந்துடும், இது அரசாங்கம் சரியான கைட்லைன்ஸ் கொடுக்கல அப்படின்னு நான் முதல் குற்றச்சாட்டை வச்சேன். அன்று மாலையே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசு அதிகாரிகளோடு அவர் மீட்டிங் நடத்தி கைட்லைன்ஸை வெளியிட்டார். இந்த வெப்ப காலங்களில் கோடை காலத்தில் பொதுமக்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு அவர் கைட்லைன்ஸ் வெளியிட்டார். அது ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். அன்றைக்கே நான் இன்னொரு குற்றச்சாட்டை வைத்தேன். நீங்கள் தான் கொஸ்டின் கேட்டீங்க, சுகாதாரத்துறை செயல்படுகிறதான்னு கேட்டால் நான் சொன்னேன் இதுவும் சுகாதாரத்துறை கீழே தான் வருது. வெயிலில் பிளென்டி ஆஃப் வாட்டர்ஸ், தண்ணி அதிகமாக குடிக்கணும், மோர் குடிக்கணும், டீஹைட்ரேஷன் ஆயிரும். டீஹைட்ரேஷன் ஆனால் அவங்களுக்கு ரொம்ப வயதானவர்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும்னு சொன்னேன். உடனே சுகாதாரத்துறை சென்னையில் மீட்டிங் நடத்தி, பொது சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செல்வநாயகம் மீட்டிங் நடத்தியிருக்காரு. மீட்டிங் நடத்தி தமிழ்நாடு முழுக்க 1000 இடங்களில் டீஹைட்ரேஷனை போக்குறதுக்கு ஓஆர்எஸ் கரைசல் அரசு சார்பில் வழங்கப்படும் சொன்னார். நான் அதை வரவேற்கிறேன். அதுக்கு அது ஒரு நல்ல விஷயம். நம்ம சொன்னோம் உடனே. அப்போ நான் ஒரு எதிர்க்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர், மக்களுடைய கருத்தை நான் ஒழிக்கணுமா வேண்டாமா? இந்த மாவட்டத்தில் 6 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, நான் ஒரு ஆள் தான் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர். அப்போ எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இந்த மாவட்டத்தோட பிரச்சனையை நான் ஓங்கி குரல் கொடுக்கணும், அதான் என் கடமை. அதுக்கு தான் எனக்கு மக்கள், நான் 1800 ஓட்டில் ஜெயிக்கல, சட்டத்துறை அமைச்சர் மாதிரி 24,000 25,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நான் ஜெயிச்சிருக்கிறேன். அப்போ எனக்கு நம்ம இந்த மக்களுக்காக நான் ஓங்கி ஒழிக்கணும். இப்போ மாவட்டத்தில் நான் தண்ணி பிரச்சனைன்னு சொன்னேன். நான் இப்போ பத்திரிகையாளர் உங்களை பார்த்து கேட்குறேன், இப்போ நீங்களாம் புதுக்கோட்டையில் தானே இருக்கிறீங்க, டெய்லி தண்ணி வருதா? வரல. எத்தனை நாளைக்கு ஒருத்தர் வருது? 15 நாளைக்கு. 15 நாளைக்கு. இப்போ நீங்களே சொல்கிறீங்க புதுக்கோட்டையில் 15 நாளைக்கு ஒருத்தர் தான் தண்ணி வருது. அப்போ நான் என்ன சொன்னேன்? வார்த்தைகளை ரொம்ப கண்ணியமாக சொன்னேன். நான் அரசியலில் தடுமாறாத ஆள், அரசியலில் தடமும் மாறாத ஆள், அரசியல் தடம் மாறாத ஆள், அரசியலில் தடுமாறாத ஆள். ரகுபதி அவர்கள், மரியாதைக்குரிய ரகுபதி அவர்கள் அரசியலில் தடம் மாறியவர், அதனால் இப்போ தடுமாறுறார். நேற்று அவர் அதிமுகவில் இருந்தார், இன்னைக்கு திமுகவில் இருக்கார், நாளைக்கு எந்த கட்சியில் இருப்பார்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ இருக்கிற அவர் திமுக கட்சியில் அவர் தலைமையில் தன்னுடைய இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய இருப்பிடத்தை காண்பிப்பதற்காக மாவட்டத்தில் தண்ணீர் பிரச்சனை என்று சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சுருக்கணும்? அமைச்சர் என்ன செஞ்சுருக்கணும்? உடனே கலெக்டர் ஆஃபீஸ் இங்கே இருக்குது, அமைச்சர் உடனே மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு காவல் நம்ம எல்லா அதிகாரிகளையும் கூப்பிட்டு, குறிப்பாக டுவார் டிபார்ட்மெண்ட் குடிநீர் வடிகால் அதிகாரிகளை கூப்பிட்டு, உள்ளாட்சித்துறை அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு, இது மாதிரி ஒரு எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறாரு, இப்போ உண்மையிலே இங்கே தண்ணி பிரச்சனை இருக்கா, தண்ணி 15 நாளைக்கு ஒரு தான் வருதா, இதை எப்படி நம்ம போக்கணும், இந்த கோடை காலத்தை இந்த தண்ணியை நம்ம எப்படி சமாளிக்கணும், அடுத்து மக்களுக்கு எப்படி தண்ணி, நான் மக்களுக்காக தானே பேசுகிறேன், இந்த புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்காக தான் நான் குரல் கொடுத்தேன். அப்போ இந்த தண்ணி பிரச்சனையை பேசினா அதை திசை திருப்பதற்காக, யார் மடை மாற்றினால் நான் தண்ணியை திசை திருப்பதற்காக, இந்த மாவட்டத்தில் தண்ணீர் பிரச்சனை கடுமையாக இருக்கிறது, மக்கள் போராட்ட மனநிலைக்கு செல்ல இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லுகின்ற பொழுது, இதற்கு குடிநீர் அதிகாரிகளை அழைத்து, குடிநீர் வாரிய அதிகாரிகளை அழைத்து ஒரு ஆய்வுக் கூட்டம் கூட நடத்தி உண்மை நிலை என்பதை தெரிந்து கொள்ள தயாராக இல்லாத ஒரு சட்டத்துறை அமைச்சராக இந்த அமைச்சர் இருக்கிறார். உடனே வார்த்தையில் விஷத்தை கக்குகிறார், நெஞ்சில் வன்மத்தை கக்குகிறார். தனிப்பட்ட முறையில் விஜயபாஸ்கர் காவிரி தண்ணீரை இடைமறித்து வழிமறித்து நான் வயலுக்கு பாய்ச்சுகிறேன் என்று சொல்லுகிறார். 24 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், 24 ஹவர்ஸ் டைம். அவர் 1 மணி நேரம் சொன்னார்ல, 24 மணி நேரத்தில் பத்திரிகையாளர்கள்லாம் அவர் அழைத்து கொண்டு போய் அவர் அங்கே போய் எங்கே நான் எந்த இடத்துல இடைமறித்திருக்கிறேன், எத்தனை வயலுக்கு நான் தண்ணீர் பாய்ச்சிருக்கிறேன் என்பதை ரகுபதி அவர்கள் நிரூபிக்க தயாராக. அவர் நிரூபிக்கலை அப்படின்னா அவர் சட்டத்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு தயாரா என்ற கேள்வியை நான் பகிரங்கமாக கேட்க விரும்புகிறேன். நான் மீண்டும் சொல்கிறேன், நான் அரசியலில் எவ்வளோ சோதனை வந்தாலும் தடமாறாமல் இருக்கிறேன், தடுமாறாமல் வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். அவர் அரசியலில் தன்னுடைய சுய லாபத்திற்காக பலமுறை அவர் தடுமாறியவர், பலமுறை அவர் தடம் மாறியவர். நான் மீண்டும் சொல்லுகிறேன், நேற்று அவர் அதிமுகவில் இருந்தார், இன்றைக்கு திமுகவில் இருப்பார், நாளைக்கு அவர் எந்த கட்சியில் இருக்காருன்னு அவருடைய தலைமைக்கு தெரியாது. தலைமைக்கு தன்னுடைய இருப்பிடத்தை காண்பதற்காக இது போன்ற ஒரு அவதார சுட்டு, ஏதோ கல்லூரிக்கு தண்ணி பாய்ச்சிறேன் என்பதையும் வயலுக்கு தண்ணி பாய்ச்சிறேன்றதையும் நான் சொல்கிறேன். எல்லாம் ரைட்டு, எனக்கும் ரகுபதிக்கான பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், யாரும் அதில் வேண்டியதில்லை.
நீதிமன்றத்தின் மூலமாக அவர் இதற்கு கூண்டில் ஏறி பதில் சொல்ல வேண்டிய நிலையை நிச்சயமாக நான் உருவாக்குவேன். அது என்னால் முடியும். எனக்கு ரகுபதிக்கான பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். புதுக்கோட்டையில் தண்ணி பிரச்சனையை பார்க்குறது யார்? இந்த மாவட்டத்திற்கு உங்களுக்கும் எனக்கும் இப்போ என்னுடைய தண்ணி என்னுடைய வீட்டிலே இழுப்பூரில் எங்கள் வீட்டிலே தண்ணி வந்து சரியாக வர மாட்டேங்குது. வீட்டுக்கு குடும்பத்திற்கே தண்ணி வரல. காலையில் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, தம்பி பைப்பிலே காற்று தானே தம்பி வருது, தண்ணி எங்கேப்பா வருது, இல்லை வயலுக்கு எங்கேப்பா பாய்ச்சிருன்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. அதனால் தயவுசெய்து நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன், புதுக்கோட்டை மாவட்டத்திலே தண்ணி பிரச்சனை யார் பார்க்குறேன்? நான் கேட்குறேன், 3 ஆண்டு காலமாக இவர் அமைச்சராக இருக்காரா இல்லையா? இருக்காரா இல்லையா? புதுக்கோட்டை மாவட்டத்தில் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த ஒரு முதலமைச்சர். காமராஜர் காலத்தில், கலைஞர் காலத்தில், எம்ஜிஆர் காலத்தில், அம்மா காலத்தில் நிறைவேற்ற முடியாத திட்டத்தை எடப்பாடியார் காவிரி வைகை குண்டாறு திட்டத்தை நிறைவேற்றணுமா இல்லையா? 700 கோடி நிதி ஒதுக்கணுமா இல்லையா? இன்னைக்கு ஆறு வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறதா இல்லை, கால்வாய் போடப்பட்டு கொண்டிருக்கிறதா இல்லையா? அதை இந்த 3 பட்ஜெட்டில், திமுக பட்ஜெட்டில் எத்தனை கோடி பணம் ஒதுக்கி, 1 ரூபாய் பணம் ஒதுக்கியிருக்காங்களா? ஒரு விவசாயி கேட்குறான், பச்சை துண்டு அணிந்து இந்த மாவட்டத்துடைய 7 மாவட்ட விவசாயியை கேட்குறாரு, 1 ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறார்களா? நான் கேட்கிறேன், 3 ஆண்டு காலமாக அமைச்சராக அரசாங்க காரில் பவனி வரக்கூடிய ரகுபதி அவர்கள் ஒரு முறையாவது அந்த காவேரி வெட்டப்படுகின்ற இந்த திட்டத்தை போய் பார்த்திருக்கிறாரா? சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாரா? நான் பேசியிருக்கிறேன் சட்டமன்றத்தில். நிதியை தாருங்கள், மனம் வந்து வாருங்கள், நிதியை தாருங்கள். நான் துரைமுருகன்ட்ட கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தேன். காவிரி பிரச்சனைக்காக இன்றைக்கு அமைச்சராக, நகர்ப்புற அமைச்சராக கூடிய நேரு ஒரு இடத்துல நான் விவாதம் செய்திருக்கிறேன். அவர் கூட ஏற்பாடு செய்கிறேன் என்று தான் அவர் சட்டமன்றத்தில் அவர் பதிலளித்துக்கிறார். விராலிமலை குடிநீருக்காக பேசியிருக்கிறேன். புதுக்கோட்டையினுடைய குடிநீருக்காக நான் முன்னாள் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினராக நான் பேசியிருக்கிறேன். இந்த மாவட்டத்துடைய எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினருக்காக, இந்த மாவட்ட மக்களுக்காக, புதுக்கோட்டை நகராட்சிக்காக பேசியிருக்கிறேன். இன்னைக்கு கூட புதுக்கோட்டை நகராட்சி எதிர்த்து இன்னைக்கு போராட்டம் நடைபெறுகிறது. ஏதாவது இந்த அரசாங்கம் கண்டுக்குதா? அதனால் தண்ணியை கொடுக்க முடியல, இந்த மாவட்டத்தில் தண்ணியை கொடுக்க முடியல. கிரவுண்ட் வாட்டர் கீழே போயிடுச்சு. கோடை காலத்தில் எப்படி சமாளிக்கிறது? இதுக்கு நம்ம ஏதோ இந்த கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்கள்ல, பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டைப்பாக்கு என்ன விலை என்று சொல்வது போல் தனிப்பட்ட முறையில் இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை அவர் சொல்லியிருக்கிறார். 24 மணி நேரத்தில் அவர் இதை நிரூபிக்க வேண்டும், இல்லை என்றால் அவர் பதவி விலக வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தி சட்டத்துறை அமைச்சருக்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல மக்களுக்கு தண்ணியை கொடுங்க, முதல்ல குடிக்கிறதுக்கு தண்ணியை கொடுங்க. 2 குடம் தண்ணி இந்த மாவட்டத்தில் புதுக்கோட்டை நகராட்சியில் ஒரு டெய்லி கொடுக்க வேணாம். ஒரு நாள் அதிமுக ஆட்சி மேலே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணியை கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. விராலிமலைக்கு தண்ணியை கொடுங்க. புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒன்றிய பகுதியில் இருக்க நாங்கள் 2 ஸ்கீம் கொண்டு வந்தேன். என்ன செஞ்சோன்னு கேட்குறாரு. இது வரைக்கும் விஜயபாஸ்கர் கோட்டை விட்டு விட்டேன்னு என்று நான் சொல்கிறேன். 2 காவிரி திட்டத்தை 310 கோடிக்கு ஒன்று, 320 கோடிக்கு ஒன்று, 2 காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை சட்டமன்றத்தில் பேசி பெற்றது நான். நிதியை ஒதுக்கியது நாங்கள். அதிமுக ஆட்சியில் 2ஐயும் எடப்பாடியார் வந்து எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் பைப்பை திறந்து தண்ணி கொடுத்தாரு. அந்த தண்ணி தான் இன்றைக்கி எல்லா கிராமத்துக்கும் போயிட்டு இருக்கு. தெரியுமா இல்லை? உங்களுக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியுமா இல்லையா? அதான் அந்த தண்ணி தான் போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் எந்த திட்டத்தையும் இந்த மாவட்டத்துக்கு கொடுக்கல. அரசு மருத்துவக் கல்லூரி புதுக்கோட்டை கொடுத்தது யார்? விஜயபாஸ்கர் போராடி கொடுத்துருக்கிறேன். அதிமுக ஆட்சியில் கொடுத்துருக்குறேன். அம்மா கொடுத்தாங்க, எடப்பாடியார் திறந்தார். அரசு கல்லூரியை கொடுத்துருக்கிறேன். ஆலங்குடி தொகுதிக்கு டிப்ளமோ கல்லூரியை கொடுத்துக்கிறோம். விராலிமலை தொகுதிக்கு வேளாண்மை கல்லூரியை கொடுத்துக்கிறோம். ஐடிஐ கல்லூரியை கொடுத்துருக்குறோம். முனிசிபாலிட்டியில் இன்றைக்கி எவ்வளோ பெரிய திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம். நீங்கள் எண்ணி பாருங்கள். இந்த பூங்கா யார் கொண்டு வந்தது? அதிமுக ஆட்சியில். காவிரி கொண்டு வந்தது அதிமுக. நான் 3 வருஷமாக எந்த ஒரு திட்டத்தையும் இந்த மாவட்ட அமைச்சர் என்ற முறையில், சட்டத்துறை அமைச்சர் அவர் ஏற்கனவே எனக்கு சட்டத்துறை தான் இருக்குது, என்னை யாரும் சரியாக கவனிக்கல, அவர் ஒரு புலம்பிட்டு இருக்கார். அவருக்கு அதிகமான அதுக்கு நல்ல வேணும்னா அவர் அது தன்னுடைய இருப்பை இப்படி காமிக்கக்கூடாது. மக்களுக்காக உழைக்கணும், மக்களுக்காக கஷ்டப்படணும். கஜா புயலில் நாங்கள் எப்படி களத்தில் நின்னோம், எப்படி கொரோனா காலத்தில் களத்தில் நின்னோம், எப்படி எதுனாலும் மக்கள் பிரச்சனை களத்தில்னா களத்தில் நிற்பது தான் விஜயபாஸ்கர். விஜயபாஸ்கர்னா களத்தில் நிற்பேன், போராடுவேன். அதனுடைய போராட்ட குணம். அதுக்காக திசை திருப்புற மாதிரி பேசுவது என்பது ஏற்புடையதல்ல. இப்போ நான் ரொம்ப கண்ணியத்தோடு பேசுகிறேன். இதற்கு பிறகும் ரகுபதி அவர்கள் ஒரு வயதில் பெரியவர், எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அவருக்கும் ஒரே வயசு. அதனால தான் நான் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக கையாளுறேன். இனிமேலாவது ரகுபதி அவர்கள் இது மாதிரி தனிப்பட்ட விமர்சனங்களை, தனிநபர் தாக்குதல்களை திமுக தவிர்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எனக்கு நிறைய விஷயம் இருக்குது. மூளைக்கு வந்து திரைத்துறையில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, திரைமறைவு துறையில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்ற விஷயங்களை நான் மூளைக்கு நான் வந்து தெருமுனை பிரச்சாரம் போட்டு அதிமுக ஒன்றும் சாதாரண இயக்கம் அல்ல. அதிமுக வந்து 1000 காலத்து பயிர், இன்னும் 1000 ஆண்டு காலம் அதிமுக நிலைத்திருக்கும். அதிமுக அவருக்கும் தெரியும், அவர் அதிமுக இருந்தவர் தானே. அதனால் இந்த இயக்கத்தை சாதாரணமாக அவர் நினைத்து விடக்கூடாது. அதிமுக தொண்டை தூங்கி கொண்டிருக்கின்ற அல்லது அமைதியாக இருக்கக்கூடிய அதிமுக தொண்டனை அவர் சீண்டி பார்க்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். சட்டப்பிரிவில் கொடுத்துருக்கிறோம். டெஃபமேஷன், கிரிமினல் டெஃபமேஷன் கேஸ் போட போகிறேன்.
நீதிமன்றத்தில் கிரிமினல் டெஃபமேஷன் போடும். அதுக்கு ஒரு பதில் சொல்லி தானே ஆகணும். அவதூறா 3 செக்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் பார்த்தீங்க 503 504 கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு காப்பி கொடுங்க.